அப்புக்குட்டிக்கு விழுந்த ஒரே அப்பு, சும்மா சப்பு சப்பு சப்புன்னு அப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது அழகுசாமியின் குதிரை அப்படின்னு சொல்லி திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ தான் அப்புக்குட்டி. அந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான திரைப்படம், ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடித்த அப்புக்குட்டி தான் தற்குறித்தனமாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசி வச்சிருக்காரு. ஸோ அந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளர் என்ன பண்ணியிருக்காரு, அப்புக்குட்டிக்கு சும்மா சப்பு சப்புன்னு கொடுக்குற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அள்ளி தெளிச்சு இந்தா தெளிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அப்புக்குட்டி அவர்கள் எந்த நிகழ்ச்சியில தற்குறித்தனமா பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழா நிகழ்ச்சி. ஆவுடையப்பன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் இல்லையா, தமிழா. அந்த நிகழ்ச்சியில் தான் அப்புக்குட்டியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வச்சு ஒரு சில கருத்துக்கெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. அந்த கருத்தை கேட்ட ஆவுடையப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்புக்குட்டிக்கு சும்மா சப்பு சப்புன்னு கொடுக்குற மாதிரி தன்னுடைய கருத்தை அள்ளி தெளிச்சிருக்காரு. சரி, அந்த வீடியோ என்ன அப்படின்னா, அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் கேட்டுருவாங்க நம்மளோட யூடியூப் சேனலில். அதனால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துருங்க. அந்த வீடியோ என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தை போட்டோன்னே நிறையா நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனெல்லாம் எதுக்குங்க கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாங்க. அதாவது 2-3 படம் நடிச்சிட்டா போதும், உடனே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இவனை கெஸ்ட்டாக கூப்பிட்டு வச்சுருவாங்க. இவனை கெஸ்ட்டாக கூப்பிட்டதே முதல்ல தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதிக்கிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்புக்குட்டியை கெஸ்ட்டாக கூப்பிட்டது ரொம்ப சரியான விஷயம். ஏன் தெரியுமா, சினிமாவில் நடிச்சிட்டாலே போதும், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அவர் மிகப்பெரிய ஒரு இன்டெலெக்சுவலாக இருப்பார், அவர் முற்றும் தெளிந்த ஒரு முனிவராக வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பொது உடைமை சிந்தனை வந்து இருக்குது. அந்த பொது உடைமை சிந்தனை உடைப்பதற்கு இந்த அப்புக்குட்டி போன்ற தற்கொலைகள் சில நேரங்களில் தேவைப்படுகின்றார்கள். அதனால் அப்புக்குட்டியை அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்து என்னை பொறுத்தவரை சரிதான். ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி அப்புக்குட்டி பேசின உடனே சினிமாக்காரங்க எல்லாமே அறிவாளியே கிடையாது கொடுக்கப்பா அப்படின்ற மாதிரி சிந்தனை வந்துடும் இல்லையா. அதனால் அப்புக்குட்டியை கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சரியான விஷயம். சரி, அந்த தமிழா நிகழ்ச்சியில் என்ன பேசுனாங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். வழக்கம் போலதாங்க. அதாவது இந்த அரசியல் புரிதலற்ற தற்கூறிகள், இந்திய நாட்டினுடைய வரலாறுகள் தெரியாத தற்கூறிகள், இந்திய நாட்டினுடைய சனாதன சிந்தனைகள் தெரியாத தற்கூறிகள், அவங்க எல்லாமே முதன்மையாக தூக்கி வைக்கின்ற வாதங்கள் என்ன அப்படின்னா, சாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிடும் அப்படின்னா இந்த ஊரை சாதியே இருக்காதுங்க. இதுதான் அவங்க வைக்கிற முதல் வாதங்கள். ஸோ அந்த வாதத்தை தான் நம்ம அப்புக்குட்டி அவர்களும் கூட அந்த ஆவுடையப்பன் நிகழ்ச்சியில் தமிழா நிகழ்ச்சியில் வந்து முன்னாடி தூக்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தமிழா நிகழ்ச்சியினுடைய ஆவுடையப்பன் அவர்கள் சும்மா சப்புன்னு கொடுக்குற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. வாங்க ப்ரோ, நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு தான், ஸ்கூலில் எல்லாம் சர்டிஃபிகேட் ஒழிச்சா ஜாதி ஒழிஞ்சுன்னு சொல்கிறீங்களே, இந்த ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் வாங்குகின்ற வழக்கம் என்பது ஒரு 80 ஆண்டுகள் இருக்குமா, இல்லை ஒரு 100 ஆண்டுகள் வச்சுக்கோங்க, ஒரு 100 ஆண்டுகள் இருக்குமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 வருஷமாக சாதி இருக்குதே, அப்பயே வந்து இந்த சாதி ஒழியல. அப்போ ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுனால தான் சாதி வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற வாதம் என்பது தவறான வாதம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அப்புக்குட்டியை சும்மா சப்புன்னு கொடுத்துருக்காரு ஆவுடையப்பன் அவர்கள். ஸோ இதோட சேர்த்து நாமளும் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்புக்குட்டியுடைய எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்கள். ஏன்னா அப்புக்குட்டி அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ணம். ஸோ அவருடைய எண்ணம் வந்து சரியான எண்ணம். ஆனால் சாதியை ஒழிப்பதற்கான அந்த வழிமுறை இருக்கு இல்லையா, அவர் சொன்ன வழிமுறை, சாதி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி, அந்த வழிமுறை என்பது ஒரு தவறான வழிமுறை. சரி, இதோட சேர்த்து நாமளும் கூட ஒரு சில தரவுகள்லாம் சொல்லிடுவோம். ரொம்ப டெப்த்தாக போகாமல், ரொம்ப போட்டு குழப்பி அடிக்காமல், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்லிடுவோம். நீங்கள் நாளை பின்ன யார்கிட்டையாச்சும் விவாதங்கள் பண்ணுவதற்கு இந்த தரவுகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தரவுகளாக இருக்கும். அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, 1800 அந்த மாதிரி காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டங்களில் ஆங்கிலேயர் வந்து உள்ளே இருந்தாங்க இல்லையா, அவங்க நிறையா கம்பெனிகள்லாம் உருவாக்குறாங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், கிழக்கிந்திய கம்பெனிகள் அப்படின்ற மாதிரி கம்பெனிகள் படிச்சிருப்போம். அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளில் லேபர்ஸ் வேலைக்கு அமர்த்துவதற்கு இந்திய நாட்டில் படித்த நபர்கள் பெரும்பாலும் இல்லை. ஆங்கிலேயர் வந்து கம்பெனி கட்டி விட்றான், அந்த கம்பெனியில் வேலைக்கு ஆட்களை வைக்கிறதா இருந்தால் இந்திய நாட்டில் படித்த ஆட்களே இல்லை. என்னடா அது, எவ்வளவு படிக்காத நபர்களாக இருக்கிறாங்க, படிக்காததுக்கு என்ன காரணம், வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய நாட்டில் வர்ணாசிரம கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது வர்ணாசிரம கோட்பாடு அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தலையில் பிறந்தவன் பிராமணன், அந்த பிராமணை வந்து படிக்க மட்டும்தான் செய்யணும்,
அடுத்து வந்து சத்திரியன் போர் மட்டும்தான் புரியணும். அடுத்து வைசியன், அவன் வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும். அடுத்து சூத்திரன், இந்த சூத்திரை வந்து மேலே இருக்க நபர்கள் எல்லாத்துக்குமே பணிவிடைகள் செய்யணும், ஒரு அடிமை தொழில் தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நால்வர்ண கோட்பாடு வந்து இந்திய நாட்டில் நிறுவப்பட்டிருக்கின்றது. அதனால அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பிராமணன் மட்டும் தான் படிக்கணும், நாம படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே அதை நினச்சிக்கிட்டு எவனும் படிக்கவே இல்லை. பிராமணையை மட்டும் தான் படிச்சிருக்கிறாங்க, அந்த 3% மட்டும் தான் படிச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஆங்கிலேயர் கொண்டு வந்து அந்த கம்பெனிகளில் வேலைக்கு ஆட்கள் அமர்த்துவதற்கு பார்ப்பனர்களை தவிர வேறு ஆட்கள் இல்லவே இல்லை. இந்த 4 வர்ணத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாமே சாதி இந்துக்களாக மாறி போனாங்க. ஆனால் இந்த 4 வர்ணத்தையுமே நான் ஏற்றுக்கிற மாட்டேன், நாங்களாம் வந்து அண்ணன் தம்பியாக பழகி இருக்கிறோம், அதனால உங்களுடைய 4 வர்ண கோட்பாடு எங்களை வந்து ஒருபோதும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து கலகம் செய்த நபர்கள் தான் தலித் மக்கள். அவன் வந்து பயங்கரமான இன்டெலெக்சுவல், அவன் வந்து புராணத்தை நம்ப மாட்டான். என்னடா நீ புராணத்தில் ஏற்றிக்க முடியாது, ஒரு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்டுருக்க, நீ சொல்கிற புராணத்தை நான் ஏற்றுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி இந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த 4 வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அவங்க அவர்நாசம் சொல்லுவாங்க. அவங்கள 4 வர்ணத்தை சார்ந்தவர்கள் ஃபுல்லாமே வந்து சாதி இந்துக்கள் சொல்லுவாங்க. இந்த 4 வர்ணத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் அவங்க தான் அவர்நாஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்திய நாட்டில் கட்டமைப்பு இருந்துச்சு. ஸோ அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள், அவங்க தான் இந்த நாட்டு பூர்வகுடி மக்கள். சரி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், அவனுடைய கம்பெனிகளில் வேலைக்கு ஆள் கிடைக்காதனால என்னடா அது பிராமணன் என்று சொல்லக்கூடிய நபர் மட்டும் தான் படிச்சிருக்கிறாங்க, வேறு எவனும் படிக்கலை. ஏன் படிக்கலை? அப்போ 4 வர்ண கோட்பாடு தான் காரணமாக இருக்குது. அப்போ கல்வியை நாம கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி தான் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், எல்லா இடங்கள்லையுமே வந்து கம்பெனிகளை பள்ளிக்கூடம் கட்டி விட்றான். அவங்களுடைய சர்ச் இருக்கு இல்லையா, இன்றைக்கி இருக்க மிஷினரி ஸ்கூல்ஸ் சொல்கிறோம் தெரியுமா, அது எல்லாமே அந்த காலத்தில் வந்தது தான். ஆங்கிலேயர் தான் கல்வியை கொடுக்குறான். இந்திய நாட்டினுடைய இந்து மதம் கல்வியை கொடுக்கல. இந்திய நாட்டினுடைய இந்து மதம் என்பது குருகுல கல்விகள் மூலமாக இந்த பார்ப்பன சமுதாயத்துக்கு மட்டும்தான் கல்வியை கொடுத்துச்சு. ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆங்கிலேயர் மட்டும்தான். ஆங்கிலேயர் தான் கல்வியை கொடுக்குறான். ஆங்கிலேயர் கல்வியை கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லாரும் படிப்பதற்காக உள்ளே போகிறாங்க, கல்விகள் கற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்ப்பனர்கள் இந்த 4 வர்ண கோட்பாட்டை காரணம் காட்டி ஆண்டாண்டு காலமாக கல்வி பெற்ற நபர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த பார்ப்பனை தவிர்த்து மித்த நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் கல்வியற்ற ஒரு சமுதாயமாக பார்ப்பனர்கள் மூலமாக மாற்றப்பட்டார்கள். இப்போ புரியுதா? அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பார்ப்பனர்கள் அப்போ இருந்தே கல்வி கற்றிருக்கிறாங்க. அப்போ இருந்தே கல்வி கற்றிருந்தாங்க அப்படின்னா அப்போவே பல உயர் பதவிகளில் பார்ப்பனர்கள் இருந்திருந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்ப்பனர்கள் தான் அதிக உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. ஏன்னா அவன் அப்போ இருந்தே ஒரு கான்டெக்ஸ்ட்டை உருவாக்கிறான், ஒரு தொடர்பில் உருவாக்கிக்கிறான், பெரிய பெரிய அதிகாரிகளோட தொடர்பில் உருவாக்கிறான். அவன் தான் உயர் பதவிகளே இருக்கிறான். அப்போ அவனுடைய அடுத்த சந்ததிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாமே தொடர்ச்சியாக இந்திய நாட்டினுடைய உயர் பதவிகளில் பதவி வச்சுக்கிட்டே வராங்க தொடர்ச்சியாக. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்திய நாட்டினுடைய அனைத்து உயர் பதவிகளிலுமே யார் இருக்காங்கன்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு பின்பாக ஆங்கிலேயர் மூலமாக கல்வி கட்ட நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து எந்த விதமான உயர் பதவிகளிலுமே அன்றிலிருந்து இன்று வரை இருக்க முடியவில்லை. அதனால தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா அது ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க, கல்வி நீங்கள் மட்டும் கட்டுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் மட்டுமே வந்து உயர் பதவிகள் இருக்கிறீங்க, இந்திய நாட்டினுடைய அரசாங்க எந்திரங்கள் நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்க, அப்போ நான் கொண்டு வரடா இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொண்டு வந்து எல்லா சமுதாயத்துக்காரங்களும் எல்லா கம்பெனிகளிலும் எல்லா அரசாங்கத்துடைய எந்திரங்களையும் அவங்களும் பதவியில் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துங்க. கலெக்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிற சிஸ்டம் இல்லை அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்க? பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற உயர் பதவிகள் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிற சிஸ்டம் இருக்கிறனால தான் இந்த பயலே இங்கே வாடா, இந்த சாதிக்கார பயலே இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட காலங்கள் போய் விஓ சார் வந்திருக்காரு, தாசில்தார் சார் வந்திருக்காரு, இந்த மாதிரி வந்து பதவிகளை சொல்லி அழைக்கும் காலங்கள் வந்திருக்கின்றது. காரணம் இடஒதுக்கீடு. இதுதான் இந்த நுட்பத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த அப்புக்குட்டி சொன்ன மாதிரி ஒருவேளை ஸ்கூலில் காலேஜில் இல்லாட்டி வேலை வாய்ப்புகளில் இந்த சாதி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா யார் வந்து அதிக இடங்களில் இருப்பாங்க? அரசாங்கத்தினுடைய எல்லா எந்திரங்களுமே யார் பதவியில் இருப்பாங்க? இன்னைக்கு பிசியாக இருக்கின்ற நபர்கள், எம்பிசியாக இருக்கின்ற நபர்கள், எஸ்சியாக இருக்கின்ற நபர்கள், எஸ்டியாக இருக்கின்ற நபர்கள் யாரும் இதில் இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு எந்திரங்கள்லையுமே ஊடுருவி ஊறி போனவர்கள் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவனுக்கு தெரியும்
எந்தெந்த பதவிகள் இருக்குது, என்னென்ன செக்ரட்டரி பதவி இருக்குது, எதில் வந்து நம்ம உள்ளே போகலாம், கோர்ட்டில் என்ன பதவி இருக்குது, தலைமைச் செயலகத்தில் என்ன பதவி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவன் வந்து எல்லா இடங்களுமே ஆட்கள் நிரப்புவான். இடஒதுக்கீடு என்று சொல்லப்பட்ட சிஸ்டம் இருக்கிறனால தான் அங்கங்கெல்லாம் இந்தந்த இடங்கள் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காரு. எங்கே தெரியுமா? நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்றங்களுடைய ஜட்ஜு பதவிகள் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இடஒதுக்கீடு கொண்டு வந்து சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் இடஒதுக்கீடு கொண்டு வந்து போராட்டம் பண்ணுறாரு. ஏன் அதில் இடஒதுக்கீடு கொண்டு வர சொல்லி போராட்டம் பண்ணுறாரு? என்ன காரணம்? ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவியிலும் சரி, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவியிலும் சரி, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பெரும்பான்மையாக ஜட்ஜஸாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய 99% ஜட்ஜஸ் வந்து பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தா இருக்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு பிசி சமுதாயத்தை சார்ந்தனால அங்கே வந்து ஜட்ஜ் ஆக முடியல? ஏன் ஒரு எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தனாலும் ஜட்ஜ் ஆக முடியல? ஏன் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தனாலும் ஜட்ஜ் ஆக முடியல? ஏன் ஒரு எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தனாலும் ஜட்ஜ் ஆக முடியல? ஏன் பிசி சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதா? ஏன் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவன் அந்த அளவுக்கு அறிவு கிடையாதா? ஏன் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சார்ந்த அந்த அளவுக்கு அறிவு கிடையாதா? நாம நீதிபதிகளாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இல்லையா? நாம படிக்கலையா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி ஜட்ஜஸ் பதவிகள் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் பண்ணுறாரு. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்குது. அந்த சங்கங்கள்லேயே பார்ப்பன சமுதாயத்திற்கு அதிகமாக இருக்கிற ஒரு சங்கம் வந்து இருக்குது. அந்த குறிப்பிட்ட சங்கத்தில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் ஜட்ஜஸாக மாறுறாங்களாமா. சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் இருக்குது. அதில் வந்து எல்லா கம்யூனிட்டி சார்ந்தும் உள்ளே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சங்கத்திலேருந்து ஒருத்தர் தூக்கி ஜட்ஜாக போடணும்ல, ஆனால் போட மாட்டாங்க. பார்ப்பனர்கள் எந்த சங்கத்தில் அதிகமாக இருக்காங்களோ அந்த சங்கத்தில் இருக்கிற ஆட்களை தூக்கி ஜட்ஜஸாக மாற்றுறது. இதையும் கண்டிச்சு தான் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சின்னு போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ எனக்கு சாதி சர்டிஃபிகேட்டே வேணாம், சாதி சர்டிஃபிகேட் நான் ஒழிச்சா ஜாதி ஒழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சிந்திப்பது என்பது பிற்போக்குத்தனமானது. எப்படி? சென்னை ஐஐடி இருக்குது. சென்னை ஐஐடியில் பேராசிரியர் பதவிகள், துணை பேராசிரியர் பதவிகள் இருக்குது. அந்த பேராசிரியர் பதவிகளிலும் துணை பேராசிரியர் பதவிகளிலும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இத்தனை ஆட்கள் நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சட்ட விதிகள் இருந்தாலும் அங்கே அத்தனை ஆட்களை நிரப்புவது கிடையாது. ஒன்றும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு 100 இடம் இருக்குது. இந்த 100 இடத்துல பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து சீட்டு கொடுக்கணும். அதாவது பேராசிரியர் பதவிகள் வந்து சீட்டு கொடுக்கணும். அவங்கள தான் ஆசிரியராக போடணுங்க. ஆனால் அங்கே வெறும் 20 பேர் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. மீத 80 வந்து போடவே இல்லை. அந்த 80 இடங்கள்லையுமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேராசிரியர் பதவிகளில் வந்து இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கான ஒரு டேட்டாவை சொல்கிறேன், அக்யூரேட் டேட்டா கிடையாது. அப்போ ஏன்? அப்போ இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி விதிமுறைகள் இருந்த போதிலும் கூட அங்கே வந்து இடஒதுக்கீடு முறை பின்பற்றுவது கிடையாது. இப்போ இடஒதுக்கீடு அடிப்படையில் சாதி சர்டிஃபிகேட் இருக்கிறப்பயே நீங்கள் வந்து நிரப்ப மாட்டீங்க அப்படின்னா அப்போ எப்படி சாதி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா எப்படி வந்து நிரப்புவாங்க? அப்போ 100க்கு 100 இடங்களுமே பார்ப்பன சமுதாயம் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா ஒரு மைனஸ் எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் நம்ம அப்புக்குட்டி வந்து இல்லை நம்ம வந்து சாதி சர்டிஃபிகேட் ஒழிச்சிட்டா எல்லாத்தையும் ஒழிச்சலாம் அப்படின்னு சொல்வது எவ்விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள். இன்னொரு கூடுதலான தகவல், இந்த எம்பிசி இருக்காங்க இல்லையா, இந்த எம்பிசி எத்தனை சாதிகளை உள்ளடக்கியது தெரியுமா? 108 சாதிகளை உள்ளடக்கியது. இந்த 108 சாதிகளில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, முக்குலத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, வளையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த சாதிகளிலிருந்து ஒருத்தர் கூட வந்து நீதிமன்ற பதவிகளில் ஜட்ஜஸாக வந்து இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, ஒருத்தர் கூட ஜட்ஜஸாக இல்லை. அப்போ இந்த எம்பிசி சமுதாய மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் தன்னுடைய எதிரியாக வந்து யாரை வைக்கணும்? சனாதனத்தை வைக்கணுங்க, பிஜேபியை வைக்கணுங்க. ஆனால் மாறாக விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை போய் அடிச்சு ஓட, அங்கிட்டு போய் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை மேற்கொள்ளு, புஜங்களை தூக்கி கொண்டு திரி அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் அப்புக்குட்டிக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லவா, நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நீட்டில் பொருளாதார வலிமை படைத்தவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து டாக்டர் ஆக முடியுன்ற மாதிரி சூழல் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இடஒதுக்கீடு என்று சொல்லப்படும் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அந்த நீட்டில் குறைந்தபட்சம் எஸ்சி எஸ்டி மக்கள், பிசி எம்பிசி மக்கள் டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்க கூட வர முடியாதுங்க. நீட் என்பதே பொருளாதாரத்தில் வலிமை வாய்ந்த நபர்கள் மட்டும் தான் படிக்க முடியும். அப்போ இன்னைக்கு அந்த நீட்டில் அந்த ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற பாலிசி உள்ளே இல்லை அப்படின்னா
பிசி எம்பிசி மக்கள், எஸ்சிஎஸ்டி மக்கள் அவங்களும் கூட வந்து டாக்டர் ஆக முடியாது, படிக்க முடியாது. இப்போ குறைந்தபட்சம் நம்ம வந்து அந்த இடத்த போய் எட்டி பிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு இடஒதுக்கீடு தேவை, அது சர்டிஃபிகேட் தேவை. ஆனால் அப்புக்குட்டி இந்த மாதிரி சொல்கிறார். இன்ஜினியர் எடுத்துங்க, இன்ஜினியர் அதே மாதிரி தான். இந்த பொறியியல் படிப்புலையும் கூட இன்னைக்கு சாதி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி உள்ளே போக முடியாது. பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு எந்திரங்கள்லையுமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வேணுங்க, சர்டிஃபிகேட் வேணும். சும்மா வந்து 4 படத்தை நடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் தான் வந்து பெரிய ஆள், நாம் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சினிமாவில் நிறைய பேர் உள்ளபடி அறிவார்ந்த அப்படிலாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. வெற்றிமாறன் இருக்கிறாரு, இன்னும் பாரஞ்சித் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சினிமா துறையில் நிறையா இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு மறுப்பது கிடையாது. பட் இருந்தாலும் சமூகம் சார்ந்த ஒரு பேசிக் புரிதல் வந்து இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி நகர முடியும். ஸோ அதனால் அப்புக்குட்டி போன்ற நபர்கள் வந்து அவருடைய எண்ணங்கள் வேணால் சரியாக இருக்கலாம், அதாவது சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வேணால் சரியாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகள் என்பது, அவர் சொன்ன வழிமுறை என்பது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஸோ அப்புக்குட்டி வந்து திட்டணுன்றதுக்காக இந்த பதிவு கிடையாது, அவரை எஜுகேட் பண்ணணும், அவ்வளோதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முனைவர் தொழில் திருமாவளவன் சொல்வார், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துகள்னு சொல்லுவாப்புல. எல்லாத்தையுமே வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணுன்றுவார், அரசியல் படுத்தணுன்றுவார். அந்த அரசியல் படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நம்ம வந்து அப்புக்குட்டி இவ்வளோ டேட்டா சொன்னமே ஒழிய மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர் மேலே நமக்கு எந்த கோபம் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, ஸோ சொன்ன தரவு எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு வருஷங்கள் அது இதுன்னு போட்டு குழப்பி அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்காம போயிடுறதுக்காக தான் ராவா போட்டு அப்படியே இருக்கிறத அப்படியே சொன்னது, சரிங்களா? ஸோ ஓரளவு புரிதல் ஏற்பட்டுன்னு நினைக்கிறேன். சமூக மாற்றத்தை நோக்கி எல்லாரும் பயணிப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பியோண்டு புரட்சி செய்து புரட்சம்பை வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.